அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 28ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தா வழக்கம் டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதுமாதிரி இன்றைக்கி எடிட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால கொஞ்சம் அவுட் சீசனில் இருக்கேன். ஸோ அதனால் எடிட்டிங்கில் சில தவறுகள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செபி அட்வைஸில் கண்டிப்பாக அட்வைஸ் கேளுங்க. நான் செபி அட்வைஸ் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு ஃபேவரட்டான பங்கு தான் எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 802, 684 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 2% டவுன் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 68% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான், ஏன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 2152 கோடி ப்ராஃபிட், இப்போ வெறும் 684. பட் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால் நல்ல ப்ராஃபிட், ஏன்னா போன குவார்ட்டர் 2000 கோடி லாஸ் பண்ணாங்க. இதில் மெயின் பார்ப்பீங்கன்னா ப்ராஃபிட் குறைஞ்சதோட கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ உயர்ந்திருக்கு. அதுதான் வருத்தமான விஷயம். 3.13 இருந்தது போன குவார்ட்டரில் கிராஸ் என்பிஏ, இப்போ 3.64 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.95 இருந்தது, இப்போ 1.12 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ உயர்ந்திருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இது கொஞ்சம் வருத்தமான செய்தி. நான் ஃபேவரட் கம்பெனின்னு சொல்கிறது எந்த அர்த்தத்தை சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்றபடி இந்த ஸ்டாக்குக்கு எனக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. கெயில் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 181, கரண்ட் ப்ரைஸ் 2382 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 26% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்குது. சேல்ஸ் உயர்ந்திருக்கு, இப்போ நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டா இந்தியா லிமிடெட் 1815 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 93 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 37% வாங்கியிருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட். ஜேகே பேப்பர்ஸ் லிமிடெட் 354 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 85 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 39% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுன். ஆசாபுரி கோல்டு ஆர்னமெண்ட் லிமிடெட் 6 ரூபா 62 பைசா கரண்ட் ப்ரைஸ் 3 கோடியே 17 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 22% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாரி எனர்ஜி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 3112, 773 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 30%, நெட் ப்ராஃபிட் 93% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் 107 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 220 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 58% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் என்டிபிசியும் கொடுத்துருக்காங்க. என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 279 ரூபா கரண்ட் ப்ரைஸ். சேல்ஸ் 38%, நெட் ப்ராஃபிட் 163% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க. போன மார்ச்லேயும் லாஸ் தான் பண்ணாங்க, போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸ் தான் பண்ணாங்க. ஸோ லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஷேர் ஹோல்டருக்கு மஜிகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் 2790 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 452 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னா டவுன் தான். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 378 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 66 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 33%, நெட் ப்ராஃபிட் 36% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஈரோனியில். தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட் 1801 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 46 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 27%, நெட் ப்ராஃபிட் 19% டவுன் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் உயர்ந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வரல, ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ரொம்ப டவுன் தான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பெங்களூரில் இருக்கேன், இன்றைக்கி ஒருத்தவங்க பிறந்தநாள்னு நினைக்கிறேன், அதுதான் பின்னாடி வெடி போடுறாங்க. எங்கள் ஏரியாவில் வெடி போடுறாங்கனாவே பிறந்தநாள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெரிய பெரும்புள்ளி யாராவது ஒருத்தர் இருக்கார், அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அது நடு ரோட்டில் வச்சு தான் கொண்டாடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த வெடி சத்தம். மற்றபடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தவறாக நினைக்காங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து வெடி வெடிச்சிருக்கு. ஸோ இல்லைனா முதல்ல நான் வீடியோ கட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி ஒன்று இந்த சவுண்டை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அது ஒரு பெரிய வெடி தான் நினைக்கிறேன். கண்டினியூ ஒரு 5 நிமிஷம் வெடிக்க தான் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா டொரண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட் 3623 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 548 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க டொரண்ட் ஃபார்மாசூட்டிக்கல். மதர்சன் சுவி வயரிங் இந்தியா லிமிடெட் 40 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 143 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 4% டவுன் ஆயிருக்கு. சேல்ஸ் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 4% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு, அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 389 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 969 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 54, 2 கோடியே 54 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 42% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிடிகே பிரஸ்டீஜ் லிமிடெட் 634 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 25 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட்.
சேல்ஸ் 4% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 37% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான். மோல்டெக் பேக்கேஜிங் லிமிடெட் 761 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 22 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 36% அமைந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு இது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கில் இருக்காங்க. மோல்டெக் பேக்கேஜிங். விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்கிரியன்ட் லிமிடெட் 415 ரூபா கரண்ட் ப்ரைஸ், கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 50% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இரானியரில். அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹1.50 தராங்க. இது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். நர்மதா மேக் பிளாஸ்ட் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் லிமிடெட் 210 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1:1 போனஸும் தராங்க. அதோட ஸ்பிட்டும் தராங்க 1:5. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தராங்க. அதுமாதிரி ஸ்பிட் பார்த்தீங்கன்னா 1:5னா ஃபேஸ் வேலி 10 இருக்கிறதா 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். அதுக்கப்புறம் 1:1 போனஸும் வரும். செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ரெக்கார்ட் இன்ஸ்டியூட் வந்து இன்னும் வெளியே வரல. ஃபிஷர்ஸ் மெடிக்கல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 949, 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறதா 1 மாற்றுறாங்க. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்டு இன்னும் வெளியே வரல, கூடிய வரும். செக்டர் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரே ஒரு கம்பெனி தான். கோட்ஃப்ரே பிலிப்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 8687 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 4 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. 2:1 போனஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. வழக்கமாக போனஸ்ன்னு சொல்லுவாங்க, தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இவங்க வந்து 2:1 தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸ் தரது மாதிரி கணக்கு வருது. பட் பொறுத்தவரை தான் பார்க்கணும். இது கன்ஃபார்ம் கிடையாது, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. போர்ட் ஆஃப் டேட்டில் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதேமாதிரி ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த டேட்டில். ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட்டும் தராங்க, போனஸும் சொன்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. செக்டர் பார்த்திங்கன்னா டொபாக்கோ சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. நம்ம புகையிலை சம்மந்தப்பட்ட தொழில், சிகரெட்டு சம்மந்தப்பட்ட தொழில். நீங்கள் வந்து ஐடிசின்னு நினச்சிருப்பீங்க தமிழில் பார்த்து. ஐடிசி கிடையாது, இப்படி ஒரு ஸ்டாக்கும் இருக்குது. இவங்க தொழிலும் பார்த்திங்கன்னா டொபாக்கோ மற்ற புகையிலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. ஸோ நான் தமிழில் போட்டது வந்து புகையிலும் தான் போட்டேன், ஐடிசின்னு போடலை. ஜெயக்குமார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் லிமிடெட் 72 ரூபா 709 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 68 கோடியே 44 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது MMRDA. அதாவது இவங்களுக்கும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து கொடுத்த ஆர்டரு ஜாயின்ட் வெஞ்சரு. அதில் இவங்களோட பங்கு வந்து 68 கோடியே 46 லட்சம். டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 168 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1349 கோடி கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட். இவங்க அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. சிம்ப்ளெக்ஸ் காஸ்டிங் லிமிடெட் 326 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 22 கோடியே 37 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பலாய் இன்ஜினியரிங் கார்பரேஷன் லிமிடெட். BNC இன்ஃப்ராடெக் லிமிடெட் 299 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 2956 கோடியே 66 லட்சத்துக்கான ஆர்டர். நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் கொடுத்தது. சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட் இவங்க அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவுட் சீஷனில் இருக்கேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கே மணி 10 ஆகிட்டு. ஸோ நைட் போஸ்ட் பண்ணாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க மோஸ்ட்லி. முடிஞ்சால் ட்ரை பண்ண நைட்டே போஸ்ட் பண்ணதுக்கு. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் இந்த வீடியோ இருக்கும். வீடியோ பார்த்து தவறு எதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய கேள்வி கேட்குறீங்க. நிறைய கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் மட்டும் நான் சொல்லுவேன். பட் இப்போ அவுட் சீஷனில் இருக்கனால சில கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. எனக்கு டைமும் இல்லை, ப்ளஸ் உட்காந்து தேடுற அளவுக்கு என்கிட்ட சிஸ்டமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு நான் பெங்களூர்லேருந்து திரும்ப வீட்டுக்கு போகிற வரைக்கும். ஸோ அதனால் கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச கேள்விக்கு உடனே பதில் சொல்கிறேன். மித்த கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.